சாந்தி. 10/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, தந்தையை போன்று கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். கருணை நிறைந்த குழந்தைகள் அனைவரையும் துன்பத்தில் இருந்து விடுவிப்பதுடன் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குகின்ற சேவையையும் செய்கின்றார்கள். கேள்வி: தந்தையை தவிர வேறு எவராலும் பூர்த்தி செய்ய முடியாத முழு உலகிலும் உள்ள ஆசை என்ன? பதில்: முழு உலகமும் அமைதியையும் சந்தோஷத்தையும் பெற விரும்புகின்றது. குழந்தைகள் அனைவரதும் அழைப்பை செவிமடுத்ததும் தந்தை வருகின்றார். பாபா எல்லையற்றவர். இதனாலேயே தனது குழந்தைகள் சந்தோஷம் மற்றவர்களில் இருந்து சந்தோஷமானவர்கள் ஆக முடியும் என்பதில் அவர் பெருமளவு அக்கறை கொண்டுள்ளார். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, பழைய உலகம் என்னுடையது, அனைவரும் என்னுடைய குழந்தைகள். நான் அனைவரையும் அவர்களுடைய துன்பத்தில் இருந்து விடுவிப்பதற்கு வந்துள்ளேன். நானே முழு உலகினதும் அதிபதி. நான் அதனை தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையை போன்று கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். அனைவரையும் துன்பத்தில் இருந்து விடுவித்து தூய்மை அற்றவர்களை தூய்மை ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். தூய்மை ஆகுவதற்கு ஒரேயொரு தந்தையின் மீது அளவற்ற அன்பை கொண்டிருங்கள். 2. அழுகின்றவர்கள் இழப்பார்கள் என தந்தை கூறுகின்றார். இதனாலேயே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அழக்கூடாது. ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை கொண்டிருப்பதால் உங்கள் சகபாடிகளை அன்பானவர்களாகவும் ஒத்துழைப்பவர்களாகவும் ஆக்குகின்ற ஒரு மாஸ்டர் அருள்பவர் ஆகுவீர்களாக. ஒரு அரசர் என்றால் அருள்பவர் என்பதாகும். அருள்பவர் எதனையும் கூறவோ அல்லது எதனையும் கேட்கவோ தேவையில்லை. அவரே தனது சகபாடிகள் ஒவ்வொருவருக்கும் தனது அன்பு என்னும் வெகுமதியை கொடுக்கின்றார். நீங்களும் உங்களை ஆட்சி செய்கின்ற அரசர்களாகும் பொழுது தங்கள் ஒத்துழைப்பு என்னும் வெகுமதியை அவர்கள் அனைவரும் உங்களுக்கு அப்பொழுது கொடுப்பார்கள். லௌகீக அலௌகீக சகபாடிகள் தங்களை ஆட்சி செய்பவர்களுக்கு கூறுகின்றார்கள், எனது பிரபுவே, நான் பிரசன்னமாகுகின்றேன். ஆம், எனது பிரபுவே மற்றும் ஹாஜி. இவ்வாறு கூறி அவர்கள் அன்பானவர்களாகவும் ஒத்துழைப்பானவர்களாகவும் ஆகுகின்றார்கள். நீங்கள் என்றுமே குடும்பத்திற்கு கட்டளைகளை கொடுக்க கூடாது. உங்கள் பௌதீக புலன்களை ஒழுங்காக வைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் சகபாடிகள் அனைவரும் அன்பானவர்களாகவும் ஒத்துழைப்பானவர்களாகவும் ஆகுவார்கள். ஸ்லோகம்: பேறுகளுக்கான வசதிகள் அனைத்தையும் கொண்டிருக்கையில் உங்கள் மனோபாவம் அப்பால் இருந்தால் நீங்கள் ஓர் விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருப்பவர் என கூறப்படுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.